பிஸ்மில்லா அரபிக் அகாடமி. வீட்டில் இருந்தபடியே குர்ஆனை அரபு மொழியில் படித்து புரிந்து கொள்ள வேண்டுமா? முஸ்லிம் மற்றும் முஸ்லிம் அல்லாதவர்கள், ஆண்கள், பெண்கள், வயது வரம்பு கிடையாது. கல்வி தகுதி தேவையில்லை. திறமை வாய்ந்த அனுபவமிக்க ஆசிரியர்களை கொண்டே வகுப்புகள் நடத்தப்படுகிறது. 3 மாதத்தில் குர்ஆனை சிறந்த முறையில் கற்றுத்தரப்படும். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். பேட்டை டிவி நேயர்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சி அசால்ட் அரசியல். இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம கூட இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த வழக்கறிஞர் காயில் அகமது சாஹிப் நம்மளோட இருக்காங்க. ஆனா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேண்ணே. ஆனா இப்போ தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஒரு 8 மாநிலங்களுக்கு ஒரு அவசர கடிதம் எழுதியிருக்கிறாரு. இதை பத்தி கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் இன்னைக்கு சோசியல் மீடியாவோட பெரிய அளவுல ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. இந்த காமெடி செய்யக்கூடிய ஜிபி முத்து அவர் ஒரு குற்றச்சாட்டு வச்சு என்னோட நிலங்களை அபகரிக்க பாக்குறாங்க, இதுக்கு பின்னாடி பாஜகவை சேர்ந்தவங்க இருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வச்சு வீடியோ போட்டிருக்கிறாரு. அதோட உண்மைத்தன்மை என்னென்ன? ஆக்சுவலா எங்க மாவட்டக்காரர் தான், எங்க ஊருக்கு பக்கத்து ஊருக்காரர் தான். ரொம்ப நல்ல மனிதர் அவரு. காமெடியா நிறைய விஷயங்கள் பண்ணுவாரு. வடிவேலு கிணத்த காணலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க திரைப்படத்துல. என் தெருவையே காணோம், கீழ தெருவை காணோம்னு சொல்லி அவர் பெட்டிஷன் கொடுத்தாரு. நானும் நண்பர்கள்ட்ட கேட்டேன். அவருக்கோட ரொம்ப நெருக்கமா இருக்கக்கூடிய நண்பர்கிட்ட நேரடியா விசாரித்தேன். நடந்தது என்னன்னா, ஜிபி முத்துக்கு கீழ தெரு மேல தெருலாம் இருக்கு இந்த உடன்குடி பகுதிகள்ல ஒரு 3 சமூகம் பெரும்பான்மை வசிக்கிறாங்க. முதலாம இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள், நாடார் சமூகத்தை சேர்ந்தவர்கள் இருக்காங்க, நாடார் இருக்கிறாங்க. அது போல அந்த ஆசாரிகள் பொறுப்பாளர்கள் இருக்காங்களே அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் இருக்காங்க. இந்த 3 சமூகமும் அண்ணன் தம்பியா தாய் பிள்ளையா பழகிட்டு இருக்கிறாங்க. எந்த டிஸ்பியூட் வந்ததே கிடையாது. அவ்வளவு ஒரு சகோதரத்துவான ஒரு வாஞ்சை கொண்ட ஊர் நம்மளுடைய கருப்புட்டி புகழ், கருப்புட்டிக்கு பேர் போன உடன்குடி. அந்த பகுதியில ஜிபி முத்துக்கு சொந்தமான ஒரு 2-3 வீடுகள் இருக்கக்கூடிய கீழத்தெரு. அவரு அடிக்கடி இந்த வீட்டுக்கு போகக்கூடிய அந்த பாதை இருக்கு பாருங்க, ஒரு 15 அடி பாதைய ஒரு 8 அடி ஆக்கிரமிக்கிறாங்க. யாரு ஆக்கிரமிக்கிறாங்கன்னா, ஜிபி முத்துவுடைய சமூகத்தை சார்ந்தவர்கள் ஆக்கிரமிக்கிறாங்க. வேற சமூகம் கிடையாது. எதுக்கு ஆக்கிரமிக்கிறாங்கன்னா, அங்க கோயில் கட்டுறதுக்காக நிலம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி ஆக்கிரமிக்கிறார்கள். இது சில டிஸ்பியூட் ஆகி கொண்டிருக்கிறது. எத்தனையோ முறை இவரு இப்படி பண்ணாதீங்கன்னு சொல்றாரு, கேட்கல. உடனடியா அவர் என்ன செய்யறாருன்னா, நேரா கலெக்டர் ஆபீஸ்ல போய் இது கொடுக்குறாரு, பெட்டிஷன் கொடுக்குறாரு. என்னுடைய நிலத்தை காணல, அந்த இடத்தையே காணல அப்படின்னு, இந்த தெருவே காணல, ஃபுல்லா அடைச்சிட்டாங்க அப்படிங்கிறாரு. அப்போ லோக்கல்ல இருக்கக்கூடிய தாசில்தார் விஓக்கள் பார்த்து கோவில் நிர்வாகத்தை இவருக்கு சமரசம் வச்சு ஏற்படுத்துறாங்க. இந்த நிலையில சம்பந்தம் இல்லாம பிஜேபி காரங்க, இந்து முன்னணி நிர்வாகிகள் எல்லாம் அங்க சென்று விடக்கூடாது, கோயிலுக்கு எதிராக என்ன செய்யறாரு இவர் பண்றாருங்கிற மாதிரி மேட்டரை திசை திருப்புறாங்க. ஜிபி முத்து அவங்க வகைராக்களை மிரட்டுறாங்க. அதை என்ன செய்யறாரு, வீடியோ பதிவாக பதிவிடுறாரு. நானும் ஒரு இந்து தான், நானும் கோயிலுக்கு போகக்கூடியவன் தான், என்னையும் இந்த பாடுபடுத்துறீங்களே, முஸ்லீம் பாய்மார்களோ வேற்று மாற்று சமூகம் இருந்தா என்ன பாடுபடுத்திருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி வீடியோ பதிவிடுறாரு. அந்த வீடியோ வைரல் ஆகுது. மீண்டும் அரசு அதிகாரிகள் காவல்துறை சென்றிருக்காங்க. கோயில் நிர்வாகத்தை கூப்பிட்டு அவர் சட்டப்படியா போனான்னா நீங்க நிற்க வேண்டி வரும், நீங்க தான் என்கரேஜ் பண்ணிருக்கீங்க, அவர் லேண்ட மட்டும் இல்ல அரசாங்க புறம்போக்குன்னு உள்ள லேண்டை நீங்க என்ன செய்யுங்க ஆக்கிரமிச்சிருக்கீங்க, இந்த பிரச்சனை இதோட விடுங்க அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி நிறுத்தி வைத்திருப்பதாக தகவல் வருகிறது. இதுதான் அந்த விஷயம், சுருக்கமான மேட்ரு. இதுல மற்ற சமூகம் இல்ல, ஒரு சமூகத்துடைய இருக்கக்கூடிய கோயிலுடைய மேட்டரை வேற மாதிரியா பூதாரமாக்கி அங்க போய் என்ன செய்றாங்க, ஜிபி முத்த போய் பாஜக ஏன் மிரட்டுறாங்க நமக்கு தெரியவில்லை. அந்த அளவுக்கு இந்த ஜிபி முத்து வேற ஜிபி முத்து ஒரு குற்றச்சாட்டு சொல்றாரு. ஒரு இந்து நான் கோயிலுக்கு போகக்கூடிய கழுத்துல பாருங்க எல்லாமே இருக்குது, நான் ஒரு இந்து, எனக்கு எந்த பிரச்சனை, அப்ப இஸ்லாமியர்களுக்கு இப்படி எப்படிலாம் பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கிறாரு. அப்போ இவங்களுடைய அரசியலுக்காக இந்துக்களுக்கு எதிராக செயல்படுவாங்களா? இல்ல அப்படித்தானே இருக்குது. அதாவது குஜராத்ல 3 சூலாயுதத்தை வழங்கினாங்க இல்லையா, குஜராத் கலவரத்து 2002ல அந்த விஸ்வ இந்து பரிஷத் சார்பாக என்ன பண்ணாங்க, அசோக் சிங்கானு அந்த முரளி மனோகர் ஜோஷி தான் போய் என்ன பண்ணாங்க, மோடிஜி அப்ப மோடி சீஃப் மினிஸ்டரா இருந்தாரு குஜராத்ல. அப்ப 3 சூலாயுதத்தை கொடுத்தாங்க. ஒரு முனை யாருக்கு என்று சொன்னால் முஸ்லிம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் அவங்க சொன்னது. 2வது முறை யாரை வச்சு சாவடிக்கணும்னா தலித்துகளை என்ன செய்யணும், சாவடிக்கணும். 3வது முறை அந்த சூலாயுதத்துடைய 3வது முறை யாரை சொல்லுதுன்னா, ஜனநாயகத்தை பேசக்கூடிய, கான்ஸ்டியூஷனை தூக்கி பிடிக்கக்கூடிய, இந்த மதச்சார்பன்மையை தூக்கி பிடிக்கக்கூடிய இந்துக்களுக்கு தான். அப்ப ஜிபி முத்து ஒரு இந்துவாக இருந்தாலும் சகோதரத்துவ வாஞ்சோடு பழகக்கூடியவர், மதச்சார்பன்மையை பேணக்கூடியவர், இந்தியாவுடைய ஜனநாயகத்தை மதிக்கக்கூடியவர். எனவே அவங்களுக்கு எதிராக அரசுக்கு தான் திரும்புறான். அதனால ஒரு சித்தாந்தமே அந்த சித்தாந்தம் பேசிக்கே அப்படித்தானே இருக்கும்.
ஆர்எஸ்எஸ் உடைய பேசிக் அப்படிதானுங்க. அவங்க இந்து முஸ்லீம்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. இன்றைக்கு பாருங்க, குக்கி இனத்தவர்களுடைய மைத்தினம் அங்க இதுல நம்ம மணிப்பூர்ல. மணிப்பூர்ல மணிப்பூர்ல வந்து கொல்றாங்களே, அதுல எல்லாருமே குக்கி இனத்த மக்கள் வந்து எல்லாருமே கிறிஸ்தவர் கிடையாது. அங்கே ட்ரைபல் ஆளுங்க இருக்காங்க. அவங்க இந்துக்கள். அவங்க கோயிலை வழிபடுவாங்க. அவங்களையும் சேர்த்தானே கொல்றாங்க இவங்க. அப்ப இவர்களை பொறுத்தவரையில வந்து கலவரம் செய்யும்போது எல்லாத்தையும் தான் கொல்றாங்க. ஆர்எஸ்எஸ்ஐ பொறுத்தவரையில அவங்க இந்து ராஷ்டிரா, இந்து ஐடியாலஜில உள்ளவங்க. அதுக்கு எதிரா யார் நின்றாலும் என்ன செய்வாங்க கொள்வாங்க. அவ்வளவுங்க. ஹேராம் 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 என்று மூச்சுக்கு 300 தடவை ஒலித்த காந்தியை ஏன் சுட்டுக் கொண்டாங்க கோச்சே? கோச்சே காந்தியடிகளை ஏன் சுட்டுக் கொண்டாங்க? மகாத்மா காந்தியடிகளை. அவர் தான் வந்து தேசபிதா. ஏன்? அவர் வந்து இந்து தர்மத்தை பின்பற்றும் வரை அவரை வந்து சூப்பர் மகாத்மான்னு சொன்னான். என்றைக்கு செக்குலரிசம் பேசினாரோ, இந்தியா ஜனநாயக நாடு, இந்தியா ஒரு செக்குலர் கண்ட்ரி, மதச்சார்பற்ற நாடு என்று அம்பேத்கருடைய வரைவு திட்டத்தை வந்து எப்போது காந்தியடிகள் சரி கண்டாரோ அன்னைக்கு எடுத்து சுட்டான். அப்ப ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தம் அப்படிதான். அதனால அதை ஜிபி முத்து என்று பார்க்காது, காந்தி என்றும் பார்க்காது. நல்லதா போச்சு, ஜிபி முத்து வாயை திறந்து சொல்லிட்டாரு. எப்பா எனக்கே இந்த நிலைமை, நானே வந்து 6 கால பூஜைக்கும் கோயில் நிக்கக்கூடியவன், நான் வந்து பரம்பரையா இந்து, இந்த இடத்துல ஒரு முஸ்லீம் இருந்தா என்ன ஆயிருக்குன்னு கேட்கிறாரு. நியாயமான கேள்வி. கலவரம் வந்திருக்கும். அந்த சமாதானமா பூங்காவா இருக்கக்கூடிய அந்த உடன்குடி பகுதியில ரணகலமாகி என்ன செஞ்சிருப்பாங்க, கம்பு வெட்டி போட்டு 2 சமூகத்துக்கு இடையில கலவரத்தை உண்டு பண்ணிருப்பாங்க. நல்ல வேளை அங்க இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரி ரொம்ப திறமையான அதிகாரிகள். அங்க இருக்கக்கூடிய டிஎஸ்பி சூப்பரான டிஎஸ்பி, இங்க இருக்கக்கூடிய மாவட்ட எஸ்பி வந்து அருமையான அழகா டீல் பண்ணிட்டாங்க அந்த விஷயத்த. காவல்துறை அழகாக டீல் பண்ணதுனால வரக்கூடிய அந்த பிரச்சனை தவிர்க்கப்பட்டிருக்கிறது. அந்த சனாதன அந்த பாசிச பாஜகவுடைய திட்டம் தவிடுபடி ஆக்கப்பட்டிருக்கு. சரிங்கண்ணா, இப்போ இதையும் தாண்டி இந்திய அளவுல இன்னைக்கு ஒரு செய்தி பெரிய அளவுல பரபரப்பா இருக்கு. ஜனாதிபதி உச்சநீதிமன்றத்துக்கே வந்து ஒரு 14 கேள்விகளை கேட்டு அனுப்பியிருக்கிறாங்க. அது சம்பந்தமா தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 8 மாநிலங்களுக்கு இதை கடிதம் எழுதி இது மாநில உரிமை பறிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படி சொல்லி ஒரு பெரிய ஒரு கடிதத்தை அனுப்பியிருக்கிறாரு. இதோட பின்னணி என்னண்ணா? அங்க என்னதான் நடக்குது? ஆக்சுவலா ஒரு ஆடு மேய்ப்பவனை ஐபிஎஸ் அதிகாரியாக ஆக்கி அழகு பார்க்கு திராவிட சித்தாந்தம். ஒரு ஐபிஎஸ் அதிகாரியா இருந்தவன திரும்பவும் ஆடு மேய்க்க போங்கன்னு அனுப்பி விடுறது யாருன்னா பாச சித்தாந்தம். நான் வேற ஏதாவது அரசியல் பேசவில்லை. புரியவனுக்கு புரியணும் வைங்களேன். இப்போ எல்லாத்துக்கும் வழிகாட்டியா திராவிட மண் தான் இருக்கிறது. அந்த அடிப்படையில முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், உமர் அப்துல்லா காஷ்மீருடைய முதல்வர், அதுபோல வெஸ்ட் பெங்கால் சீஃப் மினிஸ்டர் நம்முடைய மம்தா பானர்ஜி, அதுபோல கேரளா சீஃப் மினிஸ்டர் பினராயி விஜயன் உள்ளிட்ட 8 மாநில முதல்வர் அமைச்சர்களுக்கும் கடிதம் எழுதுறாரு. என்ன எழுதியிருக்காருன்னா, ஆமா ஜனாதிபதி அவர்கள் 14 கேள்வி கேட்டிருக்காரு. எங்க சுப்ரீம் கோர்ட்ல. எதை பயன்படுத்தி? ஆர்டிகல் 143 143 அடிப்படையில ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி அவர் கேள்வி கேட்கிறார். இந்த கேள்வி வந்து ஏன் கேட்கிறாருன்னா, தமிழ்நாடு அரசு தொடுத்த வழக்கின் அடிப்படையில் கேட்கிறார். தமிழ்நாடு அரசு தான் பெடரலிசம் சொல்லக்கூடிய கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிராக ஒன்றிய அரசு செயல்படுகிறது. ஆளுநர் ரவி வந்து எங்க மசோதாவை நிறுத்தி வைக்கிறாரு அப்படின்னு சொல்லி தொடுக்கப்பட்ட வழக்குல தான் உச்ச நீதிமன்றம் அப்படி காலக்குள்ள நிர்ணயிங்க. ஆளுநர் என்பவர், கவர்னர் என்பவர் 30 நாளுக்குள்ள என்ன செய்யணும்? 1 மாசத்துக்குள்ள நீங்க வந்து மசோதாவுக்கு பதிலளிக்க வேண்டும். 3 மாசம் 90 நாள்ல 3 மாசத்துக்குள்ள ஜனாதிபதி ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்று காலக்குள்ள நிர்ணயிக்கிறாங்க. இப்ப ஆளுநருக்கு விதிச்ச இந்த கெடுங்கிறது ஜனாதிபதிக்கு சேர்ந்து வந்துருதோ? சேர்த்தா வருகிறது. அது சேர்த்து வருகிறதுக்கு அதுக்கு பவர் இருக்குது. எப்படி 143 விதி 143 கீழ் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஆர்டிகல் 143க்கு கீழே எப்படி இருந்து கேள்வி கேட்கக்கூடிய உரிமையும் ஜனாதிபதிக்கு வழங்கியிருக்கோ அதே கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா தான் 141 ஆர்டிகல் 141 அடிப்படையில சுப்ரீம் கோர்ட்டுக்கு பவர் கொடுத்திருக்கு. சுப்ரீம் கோர்ட் ஒரு தீர்ப்பை வழங்குமானால் அது சட்டம். நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கோர்ட்லயும் தான் சட்டம். இந்தியாங்கிற டெரிட்டரிக்குள்ள அது சட்டமாக ஆகிவிடும் என்ற பவர் கொடுத்திருக்கிறது. ஆர்டிகல் 142 என்ன சொல்கிறது? உச்ச நீதிமன்றத்திற்கு ஒரு வழக்கு வறுமையானால் அந்த வழக்கை விசாரித்து தீர்ப்பு சொல்லக்கூடிய உரிமையும் கடமையும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு உண்டு. அது பிரதமராவே இருக்கட்டும், ஜனாதிபதியாவே இருக்கட்டும், முதல்ல விசாரிப்பாங்க என்னன்னு. அது உண்மையா போய் 2வது விஷயம். ஜனாதிபதி மேல கேஸ் போட முடியுமா முடியாது 2வது விஷயம். ஒரு வழக்குன்னு வரும்போது பிரைமா பேசிருக்கான்னு பார்ப்பாங்கல்ல. அப்ப சுப்ரீம் கோர்ட்டுக்கு அந்த பவர் இருக்கிறது. இதை உணர்த்து கொண்டுதான் கான்ஸ்டிடியூஷன் 3 டயர் ஆர்கிடெக்சர்ல வந்து B.R. அம்பேத்கர் அவர்கள், புரட்சியாளர் அம்பேத்கர் வந்து தெளிவா வரையறுத்திருக்காரு. எப்படி? லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிகியூட்டிவ்,
லெஜிஸ்லேச்சர், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி. சட்டம் இயற்றக்கூடிய சட்டசபை, நாடாளுமன்றம். இது லெஜிஸ்லேச்சருக்குள்ள வந்துரும். எக்ஸிக்யூட்டிவ் சட்டம் இயற்றக்கூடிய விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்றது யாரு? எம்பி, எம்எல்ஏ, அமைச்சர்கள். இது இல்லாம ஜுடிஷியரி ஒண்ணு இருக்கிறது, கோர்ட் இருக்கு, சுப்ரீம் கோர்ட் ஒண்ணு இருக்குது. அப்ப அந்த மூன்றும் சேர்ந்துதான் கான்ஸ்டிடியூஷன். இப்போ ஜனாதிபதி அவர்கள் உண்மையிலேயே தமிழ்நாடு அரசு தொடுத்த வழக்குல அவருக்கு மாற்று கருத்து இருக்கு, இல்ல வழக்குடைய தீர்ப்பு வந்து தப்பு என்று சொன்னு அவர் நினைக்கிறான்னா என்ன செஞ்சிருக்கணும்? உச்ச நீதிமன்றத்துல அப்பர் பெஞ்சுக்கு போயிருக்கணும், மேல்முறையீடு போயிருக்கலாம், அல்லது ரிவ்யூ பெட்டிஷன் போட்டிருக்கலாம், ரிவிஷன் கேட்டிருக்கலாம். அதையெல்லாம் செய்யாம புறவாசல் வாரியாக 143 அதை பயன்படுத்தி நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா இது சுப்ரீம் கோர்ட்டை மிரட்டுவதற்கு சமம். அதனாலதான் முதலமைச்சர் அந்த பாயிண்ட பிடிச்சு சொல்றாரு, இது தமிழ்நாடு நம்ம சொல்லல, இருந்தாலும் தமிழ்நாடு போட்ட கேஸ்ல தான் அவருக்கு கேள்வி கேட்கிறாங்க. இது எல்லா மாநிலத்துக்கும் பொருந்தும், இது மாநிலவுடைய சுயாட்சியில வந்து கை வைக்கிறதுக்கு சமம். இதே வந்து இதே ஜனாதிபதி அந்த மணிப்பூருடைய மேட்டருக்கு கேள்வி கேட்டாங்களா? ஒன்றிய அரசையோ சுப்ரீம் கோர்ட்டையோ கேள்வி கேட்டாங்களா? நீங்க ஏன் சூமோட்டோவாக அந்த கேஸ் எடுக்கல கேட்டாங்களா? 2 வருஷம் பத்தி எறிஞ்சு கொண்டு இருக்கிற கேட்கலையே. அவங்களுக்கு அந்த இது இருக்கு. எப்படி 143 கீழ் ஜனாதிபதிக்கு வந்து இந்த மாதிரி கேள்வி கேட்கறதுக்கு உரிமை கான்ஸ்டியூஷன் வழங்கி இருக்குதோ, அதே கான்ஸ்டியூஷனு அதே ஜனாதிபதிக்கு 352 பிரிவு 356 பிரிவு 360 இந்த பிரிவின் கீழ்னா ஜனாதிபதி நீங்க ரியாக்ஷனுக்கு வரணும், ஆக்ஷனுக்கு வர வேண்டும். எப்போ நேஷனல் லெவல்ல ஒரு பிரச்சனை, தேசிய லெவல்ல ஒரு அண்ட்ரஸ்ட் வருகிறது, அப்ப ஜனாதிபதி வந்திருக்கணும், வரணும். ஆர்டிகிள் 352 356 ஒரு ஸ்டேட்டுக்குள்ள பத்தி எரிகிறது, ஒரு மாநிலம் வந்து பத்தி எரிந்து கொண்டிருக்கிறது, மாநில சட்ட ஒழுங்கு சீர்கொண்டு இருக்கு, அப்ப ஜனாதிபதி உள்ள இறங்கணும். இறங்கின மணிப்புல இறங்கினாரா? குஜராத்ல வந்து மேட்ருக்கு ஏதாவது பேசினாரா? ஒண்ணும் பேசலையே. அது போல ஆர்டிகல் 360 பைனான்சியல் எமர்ஜென்சி, மோடி சர்க்கார் சொன்னாங்களே டிமானிட்டைசேஷன், பண மதிப்பு இழப்பு நடவடிக்கை, அதை ஏதாவது வந்து கருத்து சொன்னாங்களா? கேள்வி கேட்டாங்களா? அப்ப இப்பம்லாம் அப்போதெல்லாம் கேள்வி கேட்க ஜனாதிபதி இங்க வந்து கேள்வி கேட்கிறாருன்னா ஜனாதிபதியுடைய சுய மேட்ரு இல்ல இது, இது நாக்பூர் ஸ்கிரிப்ட், இது மோடி, அமித்ஷா, மோகன் பாகவத் எழுதி கொடுத்த கேள்விய ஜனாதிபதி கேட்டிருக்காங்க. எனவே இல்ல தான் அவங்களுக்கு இதனால என்ன ஆபத்து வரும்னு முதலமைச்சர் பயப்படுறாங்க? இப்போ உச்சநீதிமன்றத்துக்கு கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு இதனால அவங்களுக்கு என்ன பாதிப்பு வரும்னு நினைக்கிறாங்க? ஒரு பாதிப்பு வராது. நீ கேள்வி கேட்டாப்ப சட்டத்தை மாத்த முடியுமா? மாத்தவே முடியாது. உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கிவிட்டால் அது அப்பர் பெஞ்சுக்கு ரிவ்யூ போலாம். அதுவும் கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச் இருக்கிறது. 9 ஜட்ஜ் இருப்பாங்க, 13 ஜட்ஜு கூட இருப்பாங்க, 5 ஜட்ஜு கூட இருப்பாங்க. அதுக்கு நீங்க கேட்கலாம், உரிமை இருக்கிறது. நீங்க ஒரு 14 கேள்வியை கேட்டதாப்ல ஒன்று அங்க மாற போறது இல்ல. பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லைங்க. பதில் சொல்லணுமா? இன்றைக்கு பாருங்க, B.R. கவை அவர்கள் இன்றைக்கு அருமையான ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. கான்ஸ்டிடியூஷன் தான் நம்முடைய தலையை, கான்ஸ்டிடியூஷன் தான் எல்லாத்தையும் விட தலையானது. இப்பதானே இன்னைக்கு நானும் நீங்களும் வந்து இப்ப பேசிக் கொண்டிருக்கோம்னா ஒரு டெமோக்ரஸியுடைய 4th பில்லர் ஊடகம் நம்ம பேசிக் கொண்டிருக்கிறோம். நீங்க கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். யார் தந்த உரிமை இது? கான்ஸ்டிடியூஷன் தந்த உரிமை. இன்றைக்கு வந்து ஜனாதிபதியாக இருக்கிறாங்களே திரௌபதி முர்மு, எந்த அடிப்படையில் ஜனாதிபதி சொல்றோம்? முதல் குடிமகன் சொல்றோம், கான்ஸ்டிடியூஷன் அடிப்படையில் சொல்றோம். இன்னைக்கு பிரதமராக இருக்கட்டும், உள்துறை அமைச்சராக இருக்கட்டும், அனைவருமே எங்க சத்திய பிரமாணம் இருக்கிறாங்க? கான்ஸ்டிடியூஷனை கையில வச்சு அனுப்பிச்சாங்க, பதவி பிரமாணம் எடுக்கிறாங்க. அப்ப அந்த கான்ஸ்டிடியூஷன் தான் சொல்லுகிறது இந்த நாடு வந்து சாவரின் ஸ்டேட்டு, டெமோக்ராட்டிக் ஸ்டேட்டு, சோசியலிஸ்டிக் செக்குலர் டெமோக்ராட்டிக் ஸ்டேட் சொல்கிறது. அதை தகர்க்கும் வண்ணம் தான் இப்படி கேள்வி கேட்டு மிரட்டுறாங்க. மிரட்டலாமா சுப்ரீம் கோர்ட்டை? சரி, இதுக்கு முன்னாடி வந்து இதே மாதிரி கேட்டுதான் இருக்காங்க. 1951 கேட்டிருக்காங்களே, பவர் ஆஃப் எலெக்ஷன் கமிஷனுடைய பவர் என்னன்னு கேட்டிருக்காங்களே, பதில் சொன்னாங்க. அட்வைசரி ஜுடிஷிக்ஷன் என்பது வந்து ஜனாதிபதிக்கு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி என்ன செய்யலாம்? அட்வைஸ் பண்ணலாம். அது அவரும் பரஸ்பரம் இருக்கு. அட்வைசரி ஜுடிஷியல் இவங்களும் அட்வைஸ் பண்ணலாம், அவங்களும் அட்வைஸ் பண்ணலாம். அட்வைஸ் பண்ணிக்கலாமே தவிர சட்டத்துல மாற்றம் வருமா? அதான் B.R. போய் தெளிவா சொல்லிட்டாரு. உச்ச நீதிமன்றத்துல வந்து ஒரு தலை சிறந்த ஒரு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி கிடைத்திருக்காரு என்பதற்கு வந்து இது சான்றாக இருக்கிறது. சரிண்ணா, இப்போ முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த 8 மாநிலங்களுக்கு கடிதம் எழுதுறாரு இல்லையா? அவர் கடிதம் எழுதி மற்ற மாநிலங்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஜனாதிபதியோட அந்த கேள்வியில என்ன பாதிப்பு இருக்குண்ணே? என்ன கேட்கிறாங்கன்னா, கவர்னருக்கு வந்து சில பவர் கொடுத்திருக்காங்க. அதே கான்ஸ்டிடியூஷன் கொடுக்கிறது. 200 விதி, அதாவது ஆர்டிகல் 200 படி கவர்னர் வந்து ஒரு மசோதாவை திருப்பி அனுப்புவதா அல்லது ஏற்றுக்கொள்வதா என்பதை வந்து முடிவு செய்ய வேண்டிய வந்து ஆளுநர் தானே. அதுல நீங்க சுப்ரீம் கோர்ட் எப்படி தலையிடலாம்?
காலக்கெடு நிர்ணயிக்கலாமா என்ற கேள்வி, அழகான கேள்வி. இந்த கேள்விக்கு வந்து கேட்கறதுக்கு முன்னாடி சுப்ரீம் கோர்ட்டுடைய தீர்ப்புல இது சம்பந்தமா பதில் சொல்லப்பட்டிருக்கான்னு பார்த்திருக்கணும். அது அம்மா வந்து என்ன செய்யல, ஜனாதிபதி அம்மையார் பார்க்கவில்லை. கண்ணியத்திற்குரிய மேதகு மாண்புமிகு ஜனாதிபதி என்ன செய்யல, பார்க்கவில்லை. அவ்வளவு கண்ணியமா சொல்றோம். ஏன்னா பார்த்திருக்க வேண்டும். அவங்க பார்க்கல. ஏன் பார்க்கல? சரி, காலக்கு நடவடிக்கை நிர்ணயிக்கிறது இன்னைக்கு காலத்து பிரச்சனையா? 1950ல பி.ஆர். அம்பேத்கர் கான்ஸ்டிடியூஷன் வரவே வந்து வாசிக்கும் போதே அப்ப எதிர்த்தது யாரு? நீங்கள் வந்து காலத்தை நிர்ணயிக்க வேண்டும் என்று சொன்ன ஜனசங்கம். அன்றைக்கு இருந்த பாஜக, அந்த ஆர்எஸ்எஸ் ஜனசங்கம் சொல்லிச்சு, நீங்க வந்து காலக்கெடு நிர்ணயிக்க வேண்டும், 30 நாள் நிர்ணயிங்க சொன்னாங்க. அதே மாதிரி ஜனாதிபதிக்கு வந்து 90 டேஸ், 3 மாதம் நிர்ணயிக்க வேண்டும் சொன்னது அன்னைக்கு ஜனசங்கம் சேர்ந்து சொல்லிச்சு. ஏன் அம்பேத்கரை விட்டார் தெரியுமா? அம்பேத்கர் அந்த அவையிலேயே சொல்லுவாரு, எல்லாம் ரெக்கார்டா இருக்கிறது, போற போக சொல்லிட்டு பாருங்க, சில பாருங்க, நீங்க சரித்திரத்தை வரலாற்றை திரும்பி பாருங்க. அன்றைக்கு அம்பேத்கர் சொன்னார், நீங்கள் 1 மாசம் காலக்கெடு என்று ஆளுநருக்கு நீங்கள் வரையறுத்தால் 29 நாள் என்ன செய்வாங்க, கண்டுக்கிறாம மசோதாவை கிடப்புல போடுவாங்க. 30வது நாள் இவங்க என்ன செய்வாங்க, பதில் எழுதுவாங்க. அப்படிதாங்க இருக்கு. ஒரு ஆர்டில பெட்டிஷன் போடுங்களேன், 1 மாசம் அவங்க என்ன செய்யலாம் பெட்டிஷனுக்கு. நம்முடைய ஆர்டிஐ, தகவல் அறிய உரிமை சட்டம், இதே ஸ்கீம் தான் அங்க இருக்குது. 29 நாள் நமக்கு பதில் வராதுங்க. 30வது நாள் நம்ம வீட்டு கதவு தட்டி என்ன செய்வாங்க, நமக்கு தபால் அங்க என்ன எழுதியிருக்கும், இது உங்கள் கேள்வி எங்களுக்கு புரியவில்லை, நீங்கள் வேற மாதிரி கேளுங்க எழுதி அனுப்பிப்பான். 1 மாசம் நமக்கு வேஸ்ட். அப்ப இதே மாதிரிதான் இதை வந்து முன்னரே புரிந்து கொண்டனால்தான் கால நிர்ணயம் இருக்கவில்லை. மக்களுடைய மசோதாக்களை உடனுக்குடன் என்ன செய்யணும், ஆளுநர்கள் நீங்கள் தீர்மானமாக நிறைவேற்ற வேண்டும். அது சட்டமன்றத்துக்கு தான் வந்து பவர் இருக்கு, மக்கள் மன்றம் தான் பவர்ஃபுல் மன்றம் என்று சொல்லி பதில் சொன்னத உச்ச நீதிமன்றம் என்ன செய்யுது, அந்த தீர்ப்பிலே சொல்லுது. அதை கூட படிச்சு பார்க்காம அதே திரும்ப அதே கேள்வி கேட்கிறாங்க. எனக்கு கால நிர்ணயம் பண்ணலாமா? அழகா பண்ணலாமா? சரி, பண்ணக்கூடாதுன்னா அப்ப நீங்க என்ன செய்வீங்க? உச்ச நீதிமன்றம் இப்படி தீர்ப்பு பண்ணதுக்கு திரௌபதி முர்மு ஜனாதிபதி அவர்கள் கேள்வி கேட்கிறாங்க இல்லையா? ஆளுநர் வந்து ஒரு மசோதாவை திருப்பி அனுப்புவதும் கிடப்பில் போடுவதும் அது வந்து அவருடைய இதுல இருக்கு, ஏற்றுக்கொள்வதும் அவருடைய உரிமைங்கிறாங்க. அதுக்கு உச்ச நீதிமன்றம் கேள்வி கேட்குற, ஒண்ணு திருப்பி அனுப்புங்க, அல்லது மசோதா சட்டமா நிறைவேற்றுங்க. 2ம் செய்யாம ஊமையா இருக்கிறீங்க. ஆர்.என். ரவி அவர்களே, உங்களுடைய மௌனத்தினுடைய விடை என்ன? மௌனத்தினுடைய அந்த அந்த புரிதல் என்ன? எங்களுக்கு அது புரிய வைங்கன்னு கேட்டாங்களே. சஞ்சீவ் கேட்டாரு, அவர் நம்ம பருத்திவாலா கேட்டாரு, ஓப்பன் கோர்ட்ல கேட்டாரு. உச்ச நீதிபதி ஏன் ஒண்ணு சரின்னு சொல்லுங்க மசோதா, அல்லது தப்புன்னு சொல்லுங்க, ஏன் அமைதியா இருக்கிறீங்க? உங்க சைலன்ஸ் உடைய ஆன்சர் என்ன? அதோடைய என்ன புரிதல், அது என்ன சொல்ல வர்றீங்க? இப்படி எல்லாம் கேள்வி கேட்கப்பட்டது. அந்த மாதிரி கேள்விகளை எதையுமே புரிஞ்சுக்கிறாம, அந்த தீர்ப்பை ஃபுல்லா படிச்சு பார்க்காம ஒரு 14 கேள்வியை நீங்க வந்து அடுக்கி விட்டீங்கன்னா நீங்க மிரட்டுறாங்க. அது உண்மையாகவே திரௌபதி முர்முடைய ஸ்டேட்மெண்ட் கிடையாதுங்க. இது யாரோ எழுதி கொடுத்த ஸ்கிரிப்ட வாசிச்சிருக்காங்க, அவ்வளவுதான் மேட்ரு. அதனால இதுல ஒரு மேட்டரே வரப்போறது இல்லை. அந்த கேள்வியில வந்து நிறைய ஹம்பக் மாதிரி கேள்வியா இருக்கு. இந்த ஹம்பக்ன வார்த்தை கூட நீங்க கட் பண்ணிக்கிறீங்க. பாத்தீங்கன்னா ஜனாதிபதியை கேள்வியை ஹம்பக் என்று சொல்லி விட்டாலே கேஸ் போடாம போடுவாங்க. அந்த மாதிரி நான் சூழல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படிதான் இருக்கிறது. ஒரு ஜனாதிபதிய தரமான கேள்வியாம இருக்கு. நீங்க எப்படி கண்டனம் பண்ணுவீங்க, என்ன எப்படி கேள்வி கேட்பீங்க, எப்படி வந்து அவங்க செய்யலாம், இப்படி பண்ணலாம், இதனுடைய இது என்ன கேள்வி? நீங்க அந்த கேள்வியில உங்களுக்கு இருக்கதானே செய்யுது. நேர போங்க, ஒரு ரிவிஷன் போடுங்க, ஒரு பெட்டிஷன் போடுங்க. நானே வந்து பெட்டிஷனர் உச்ச நீதிமன்றத்துடைய இந்த தீர்ப்புல இவ்வளவு பிரச்சனை இருக்குது, அப்பர் பெஞ்சு கொண்டு போங்க. இது 2 பை டிவிஷனல் பெஞ்சில தான் வந்துட்டு, டிவிஷனல் பெஞ்சில தான் மகாதேவன் பருத்திவாலா பெஞ்சில வந்து தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. எனக்கு வந்து ஒரு 5 பெஞ்சு வேணும், அல்லது 9 ஜட்ஜுகள் கொண்ட பெஞ்சில நம்ம விசாரிப்போம் என்று ரிவிஷன் கேளுங்க பார்ப்போம். அது சொல்லிட்டு போவாங்க. அதை விட்டு போட்டு 143ல நீங்க கேள்வி கேட்டு என்ன ஆக போகுது? நான் தான் கேட்பேன். 1000 கேள்வி கேட்கலாமா சுப்ரீம் கோர்ட்ல? நாங்க கேட்டுக்கிட்டே இருக்கோமே. உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதியா இருந்த ரஞ்சன் கோகாய் 2000 பக்கம் தீர்ப்பு கொடுத்தாரு. எத்தனை கேள்வி கேட்டிருக்கோம் பாபர் மசூதிக்கு தான். பாபர் மசூதி தீர்ப்புல வந்து ஆர்காலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ப்ரூவ் பண்ணவில்லை, அங்கே கோயில் இருந்ததுக்கு எந்த இடமும் இல்லை, கோயிலை உடைத்து விட்டு பள்ளிவாச கட்டல. இருந்தாலும் ராமர் என் கனவில் வந்து சொன்னாருங்கிறார். நம்ம கேள்வி கேட்போம், ராமர் கனவுன்னு சொல்லுவாரு, வேற யாராவது வருவார், லட்சுமணன் வந்து சொல்லுவாரு, அப்ப பள்ளிவாசம் அடிச்சுட்டு இருப்பிலா, கேள்வி கேட்டமா பதில் சொன்னாங்களா? அப்ப இதுதான் வந்து கேள்வி கேட்கறதுக்கெல்லாம் வந்து சட்டம் என்ன செய்யாது, மாறாது. இதை புரிந்து கொண்டால்தான் கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைச்சாங்க. ஓப்பனா மாதிரி ஆட்கள்லாம் சொல்லிட்டு போறாங்க. நேத்து கூட நீங்க பாத்தீங்கன்னா நிகழ்ச்சியில சென்னையில
ஓப்பனா முன்னாள் நீதிபதி இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு போயிட்டாரு. இதுதான் உண்மையான நிலை. சரிங்கண்ணே, இந்த ஒரு குறுகிய நேரத்துல பல அருமையான கருத்துக்களை வழக்கம் போல உங்களோட ஆதாரத்தோட ரொம்ப அழகா தெளிவுபடுத்தினீங்க. நிகழ்ச்சியில கலந்தது ரொம்ப நன்றி. கண்டிப்பா அடுத்த ஒரு நிகழ்ச்சியில சந்திப்போம். மகிழ்ச்சி. இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம். மிஸ்டர் பர்ஃபெக்ட் மென் வெல்னஸ் திருமணம் ஆகக்கூடிய அனைத்து ஆண்களின் இல்லற பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு. வயதான பலகினம், சுகர் பலகினம், இனி கவலை வேண்டாம். உலகில் முதல் முறையாக 26க்கும் மேற்பட்ட மூலிகை பொருட்கள் மிக நேர்த்தியாக பயன்படுத்தி ஹலாலான முறையில் தயாரிக்கப்பட்ட இயற்கை வயாகரா. 1,00,000க்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள், 1000க்கும் மேற்பட்டோருக்கு குழந்தை பாக்கியமும் கிடைத்துள்ளது. நமது தமிழ்நாட்டில் துவங்கிய நிறுவனம் இன்று உலகம் முழுக்க பயணிக்கிறது. மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள்.